நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட் டிஃபால்ட் டைம் டேபிள் இருக்கு அண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டமும் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ ஹார்மோன்ஸ் வருது, எவ்வளோ அமௌண்ட்ல வருது, என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ஆர்கன்ஸ் என்ன ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது, என்ன டைமிங்ல ரிலீஸ் பண்ணுது, எவ்வளோ குவான்டிட்டியில் ரிலீஸ் பண்ணுது அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம உடம்ப ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய மூளை தான். இந்த மூளையில் ஹைப்போதாலமஸ் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது ப்ளஸ் ரிலீஸும் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட், அதாவது பட்டாணி மாதிரி மூளையில் ஒரு ரீஜன் இருக்கும். அந்த இடத்துக்கு ஆர்டர்ஸ் வந்து இங்கேருந்து தான் போகுது. ஸோ இங்கே செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாமே நானோகிராம் லெவலில் தான் செக்ரீட்டும் ஆகும். முதல்ல பிட்யூட்ரி கிளாண்டை பற்றி பார்ப்போம். இதுதான் நம்ம பாடியோடைய சிஇஓ. இந்த இடத்துல என்னென்ன ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா க்ரோத் ஹார்மோன்ஸ், adrenocorticotropic ஹார்மோன், தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், டோபமைன், செரட்டோனின், சொமட்டோட்ரோபின் ஹார்மோன், இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் வந்து இந்த இடத்துல செக்ரீட் ஆகுது. பட் நம்ம இன்னைக்கு மெயினாக வந்து 3 ஹார்மோன் பார்க்க போகிறோம். க்ரோத் ஹார்மோன், adrenocorticotropic ஹார்மோன் அண்ட் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த 3 ஹார்மோன் பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து சுரக்கிற டைமிங்ஸ் அண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல க்ரோத் ஹார்மோன். இது வந்து என்ன டைமிங்கில் செக்ரீட் ஆகும்னா 11 PM to 2 AM, அதாவது மிட் நைட்டு 11 PM to 2 AM வரைக்கும் இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும். என்ன அமௌண்ட்டில் செக்ரீட் ஆகும்னா 0.4 to 10 நானோகிராம் பர் மில்லி லிட்டர், இவ்வளோ தான் செக்ரீட் ஆகும். எப்படி அது ரிலீஸ் ஆகும்னா பல்ஸ் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபார்மேட்டில் அது ரிலீஸ் ஆகும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் க்ரோத் ப்ளஸ் அதை ரிப்பேர் பண்ணுற வேலை தான் இதோட வேலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு adrenocorticotropic ஹார்மோன். இந்த ஹார்மோன் விடிய காலையில் 4 to 8 AM வந்து இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்லன்னா 10 to 60 பிகோகிராம் பர் மில்லி லிட்டர். இதில் தான் வந்து இந்த அமௌண்ட்டில் தான் வந்து இது செக்ரீட் ஆகும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டிசால் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இதோட வேலை. நெக்ஸ்ட் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது எந்த டைமிங்கில் செக்ரீட் ஆகும்னா விடிய காலையில் 2 to 4 AM, இந்த டைமிங்கில் தான் இந்த தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டில் செக்ரீட் ஆகும்னா 0.4 to 4 மைக்ரோ இன்டர்நேஷ்னல் யூனிட் பர் லிட்டர். இதில் தான் வந்து இந்த இவ்வளோ அமௌண்ட்டில் தான் இது செக்ரீட் ஆகும். தைராய்ட் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுற வேலை தான் இந்த ஹார்மோனுடைய வேலை. நெக்ஸ்ட் வந்து பீனியல் கிளாண்ட். இது வந்து ஸ்லீப் ஸ்விட்ச்னு சொல்லுவோம். இது வந்து மெலட்டனினை வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணும். இதுதான் வந்து நம்ம தூங்க வைக்கிற ஹார்மோன். ஸோ இது ரிலீஸ் ஆகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் 10 o'clock to மார்னிங் 2 AM வரைக்கும் இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டில் செக்ரீட் ஆகும்னா 10 to 80 பிகோகிராம் பர் மில்லி லிட்டர். அண்ட் நைட்டில் தான் வந்து ரொம்ப ஹையாகவும் இது செக்ரீட் ஆகும். இதோட வேலை என்னன்னா தூங்க வைக்கிறது தான். நெக்ஸ்ட் ரெண்டாவது தைராய்டு கிளாண்டுக்கு போவோம். இங்கே வந்து இதுதான் நம்ம பாடியோடைய என்ஜின் சொல்லலாம். இங்கே வந்து 2 விதமான ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும் தைராய்டு கிளாண்டில். T3 ஹார்மோன் அண்ட் இன்னொன்று வந்து T4 ஹார்மோன். இது செக்ரீட் ஆன டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த டே. ஸோ இதோட பீக் ஹவர்ஸ் வந்து எந்த நேரத்தில் கண்ட்ரோல் ஆகும்னா நைட் டைமில் தான் கண்ட்ரோல் ஆகும். அது கூட எது கண்ட்ரோல் பண்ணுன்னா மூளையிலேருந்து செக்ரீட் ஆகிற தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது நைட் டைமில் தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த T3 ஹார்மோன் எவ்வளோ குவான்டிட்டியில் செக்ரீட் ஆகும்னா 80 to 200 நானோகிராம் பர் டெசி லிட்டரில் செக்ரீட் ஆகும். அண்ட் T4 ஹார்மோன் வந்து 5 to 12 மைக்ரோகிராம் பர் டெசி லிட்டரில் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இதோட வேலை என்னன்னா நம்ம பாடியில் நடக்கிற மெட்டபாலிசத்தை மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ஹார்மோனுடைய வேலை. நெக்ஸ்ட் மூணாவது பேன்கிரியாஸ். பேன்கிரியாஸ்னா தமிழில் கணையம் சொல்லுவோம். இதுதான் சுகருக்கெல்லாம் பாஸ்ன்னு சொல்கிற ஒரு ஆர்கன். ஸோ இந்த ஆர்கன் என்னென்ன செக்ரீட் பண்ணுன்னா இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். இந்த இன்சுலின் செக்ரீட் ஆன டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு செக்ரீட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டில் செக்ரீட் ஆகும் 5 to 25 மைக்ரோ இன்டர்நேஷ்னல் யூனிட் பர் மில்லி லிட்டர். ஸோ ஃபாஸ்டிங் டு போஸ்ட் மீலில் செக்ரீட் ஆகும். போஸ்ட் மீலுக்கு அப்புறம் அதிகமாக செக்ரீட் ஆகும். தென் நெக்ஸ்ட் குளுக்கோகான். இது வந்து என்ன டைமிங்கில் செக்ரீட் ஆகும்னா ஃபாஸ்டிங் ப்ளஸ் நைட்டு. அப்போ தான் வந்து இந்த எப்போ நம்ம ஃபாஸ்டிங் இருக்குமோ அப்போ தான் வந்து இந்த குளுக்கோகான் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். அப்படி இல்லைன்னா நைட் டைமில் வந்து இந்த குளுக்கோகான் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டில் செக்ரீட் ஆகும்னா 50 to 100 பிகோகிராம் பர் மில்லி லிட்டர். ஸோ இது என்ன வேலை, இந்த குளுக்கோகானுடைய வேலை என்னன்னா நம்ம பாடியில் இருக்கிற சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த குளுக்கோகானுடைய வேலை. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து அட்ரினல் கிளாண்ட். இது வந்து கிட்னிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. இதில் வந்து தான் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ், நம்ம பாடியோட ஸ்ட்ரெஸ் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற கிளாண்ட் இதுன்னு சொல்லலாம். இதில் 2 ஹார்மோன் வந்து சுரக்கும். ஒன்று கார்டிசால், இன்னொன்று அட்ரினலின். கார்டிசால் வந்து சுரக்கிற டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 8 AM வந்து கார்டிசால் வந்து செக்ரீட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டில் செக்ரீட் ஆகும்னா 5 to 25 மைக்ரோகிராம் பர் டெசி லிட்டர்.
இந்த கார்டிசால் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்போல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோமோ இந்த கார்டிசால் வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அட்ரினலின். இது செக்ரேட் ஆகிற டைமிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கிற டைமில் தான் வந்து இது செக்ரேட் ஆகும். இது எவ்வளோ அமௌண்ட்டில் செக்ரேட் ஆகும்னா லெஸ் தென் 100 பிகோகிராம் பர் மில்லிலிட்டர். இது எப்போ இந்த ஹார்மோன்ஸ் வெளியில் செக்ரேட் ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக ஸ்பைக்குக்கு போகும்போது இது செக்ரேட் ஆகும். இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜியும் கொடுக்கும் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ க்ரோத் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து என்ன ஹார்மோன்னா டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன். இது மேலுக்கு வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும் அண்ட் விமனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக செக்ரேட் ஆகும். இது எவ்வளோ செக்ரேட் ஆகும்னா 300 to 1000 நானோகிராம் பர் டெசிலிட்டர் வந்து ஒரு நாளைக்கு செக்ரேட் ஆகும் ஃபார் மேலுக்கு. அண்ட் ஃபீமேலுக்கு 15 to 70 நானோகிராம் பர் டெசிலிட்டர் வந்து செக்ரேட் ஆகும். என்ன டைமிங்கில் செக்ரேட் ஆகும்னா மார்னிங் 7 to 9 AM தான் வந்து இது செக்ரேட் ஆகும். இதோடைய ஒர்க் என்னன்னா நமக்கு நம்ம பாடிக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் கான்ஃபிடென்ஸை இது கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ஹார்மோன்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் 2 ஹார்மோன் இருக்குது, எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன். எஸ்ட்ரோஜனுடைய வேலை என்னன்னா நம்மளுடைய பீரியட்ஸ் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். எவ்வளோ சுரக்கும்னா 30 to 400 பிகோகிராம் பர் மில்லிலிட்டர். ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் எப்போ செக்ரேட் ஆகும்னா ஆஃப்டர் ஓவியுலேஷனுக்கு அப்புறம் இது செக்ரேட் ஆகும். 1 to 20 நானோகிராம் பர் மில்லிலிட்டர் செக்ரேட் ஆகும். ஸோ இந்த எஸ்ட்ரோஜன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்டிரான் இதோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணும் அண்ட் ப்ரெக்னன்சியை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ரொம்ப அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா பேராதைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்குது, ஏஎன்பி ஹார்மோன்ஸ் இருக்குது. பேராதைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் வந்து கால்சியம் வந்து ரொம்ப லோவாக இருக்க டைமில் இந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இது எவ்வளோ ரிலீஸ் ஆகும்னா 10 to 65 பிகோகிராம் பர் மில்லிலிட்டர் அளவில் ரிலீஸ் ஆகும். அண்ட் ஏஎன்பி இது ஹார்ட்டுக்கான ஹார்மோன். இது வந்து ஏட்ரியல் நாட்ரி யூரிட்டிக் பெப்டைட் ஹார்மோன் சொல்லுவாங்க. இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகுனா எப்போ ஹார்ட் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுதோ, அதாவது பிளட்டில் வந்து பிளட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் போது ஹார்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ இந்த ஹார்மோன் வந்து ஹார்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது என்ன வேலை பண்ணும், இந்த ஹார்மோன் என்ன வேலை பண்ணும்னா பாடியில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை வந்து கிட்னி வழியாக ரிலீஸ் பண்ணும். ஸோ இது எவ்வளோ அமௌண்ட்டில் செக்ரேட் ஆகும்னா 20 to 77 பிகோகிராம் பர் மில்லிலிட்டர் அளவில் இது செக்ரேட் ஆகும். ஸோ பாடியில் ஹார்மோன்ஸ் ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் வருது. மைக்ரோ அண்ட் நேனோ லெவல்ஸ் தான், பட் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மேசிவாக இருக்கும். இந்த ஹார்மோன்ஸை என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஸ்லீப். ஸோ ரொம்ப லேட்டாக தூங்குறது, ஒரு 12 மணிக்கு மேலே தூங்குறது, இதெல்லாம் வந்து க்ரோத் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்து தான் கார்டிசாலை டேமேஜ் பண்ணும். அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறதுனால இன்சுலின் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்கள் மைண்டை ஓப்பன் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் மெடிசன் அப்டேட்ஸ். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இன்னும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ.